ஸ்ரீவைகுண்டத்தை நெருங்குகிறது தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர். ரயிலில் சிக்கியிருப்பவர்களுக்கும் எங்களுக்கும் 6 கிலோமீட்டர் தூரம்தான் உள்ளது என NTRF அதிகாரி ரவீந்தர் தகவல் ஒன்றை தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ்மணியிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சதீஷ்மணி, இவர்கள் ரயில் நிலையம் சென்றடைய எவ்வளவு மணி நேரம் ஆகும்? என்ன நிலவரம் அங்கு? வணக்கம். தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட கடும் மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டது ஸ்ரீவைகுண்டம் பகுதிதான். ஏற்கனவே இந்திய வானிலை மையம் கிட்டத்தட்ட 90 சென்டிமீட்டர் வரை மழை பெய்தது ஸ்ரீவைகுண்டம் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் தான். மேலும் தாமிரபரணி ஆறானது தென் மாவட்ட திருநெல்வேலி தொடங்கி கடலில் கலக்கக்கூடிய அந்த வழியும் ஸ்ரீவைகுண்டம் வழியாக தான் செல்கிறது. எனவே இங்கே ஆற்றினுடைய அந்த தண்ணீரின் அளவு மிக அதிகமாக செல்றதால் அந்த மீட்பு பணியில் கடும் சவால்கள் நிறைந்ததாக கூறப்படுகிறது. மேலும் நேற்று இரவு 11 மணிக்கு ஸ்ரீவைகுண்டம் பகுதியிலிருந்து போட்டில் புறப்பட்ட அந்த தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் படகில் பல்வேறு சிரமங்களை சந்தித்து சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு தான் அவர்களால் வர முடிந்திருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அந்த ரயிலில் சிக்கியுள்ள 500 பயணிகளை மீட்பதற்காக பல்வேறு கட்ட முயற்சிகளை எடுத்துட்டு வராங்க. ஆனா அந்த தண்ணீரின் அளவானது சில இடங்கள்ல 15 முதல் 20 அடிகள் இருப்பதாகவும், சில இடங்கள்ல வீடுகளே தண்ணீரில் மூழ்கி இருப்பதும் அவர்களுக்கு தெரிந்திருப்பதாக உதவி ஆய்வாளர் ரவீந்தர் தெரிவித்திருக்காங்க. மேலும் தண்ணீரின் வெள்ள அளவு அதிகமாகவும் ஆற்றினுடைய அந்த தண்ணீரின் வேகம் அதிகமாக இருப்பதாகவும் கடும் சவால்களை சந்திப்பதாகவும் தேசிய பேரிடர் மீட்பு குழு தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஆல்டர்னேட்டிவ் ரூட் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க, ஸ்ரீவைகுண்டம் கலெக்டர் அலுவலகத்திலிருந்து இந்த ரயில் நிலையத்தை அடையக்கூடிய வழியில ஒரு குழுவும், அதே போல திருநெல்வேலி சாலையில இருந்து ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை அடைவதற்கான மற்றொரு வழி என மொத்தம் 3 வழிகளில் 3 குழுக்கள் தேசிய பேரிடர் மீட்பு குழுக்கள் அவர்களை நெருங்குவதற்கு பல்வேறு கட்ட முயற்சிகளை எடுத்து வராங்க. கிட்டத்தட்ட 35 மணி நேரமாக அந்த ரயிலில் உள்ள கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாயிருக்கிறார்கள். கடந்த நேற்று முன்தினம் இரவு 8 மணிக்கு அந்த புறப்பட்ட ரயிலானது கடும் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக ஸ்ரீவைகுண்டம், அதாவது திருச்செந்தூரில் புறப்பட்ட அந்த ரயிலானது ஸ்ரீவைகுண்டம் நிறுத்தத்திலேயே நிறுத்தப்பட்டது. இதனை தொடர்ந்து சுமார் குழந்தைகள், பெரியவர்கள், வயதானவர்கள் என கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பயணிகள் அந்த ரயில் நிலையத்தை விட்டு வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இதே நேரத்துல ரயில்வே துறை சார்பில் அங்க இருக்கக்கூடிய ரயில்வே அதிகாரிகளிடமும் வாக்கி டாக்கி மூலமாக தொடர்ந்து பேசி அங்க நிலவரம் என்ன என்பதை அவர்கள் மூலமாக மாநில அரசுக்கும் அதே போல மீட்பு படையினருக்கும் தொடர்ந்து தகவல் அளிக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு மரங்கள் விழுந்திருப்பதாகவும், அதே போல கட்டிடங்கள் இடிபாடுகளுக்கு இடையே போட்டில் நாங்கள் பயணித்து வந்திருப்பதாகவும் அந்த ரவீந்தர் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து 3 கட்ட வழிகளில் நாங்க இந்த முயற்சி பயணிகளை மீட்பதற்கு பல்வேறு கட்ட முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். விரைவில் நெருங்கி விடுவோம் அப்படிங்கிறாங்க. ஆனா அவங்க சொல்றதை பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் அவங்க இந்த பல்வேறு வெள்ளங்களுக்கு இடையே டிராவல் பண்ணதை பாத்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் தான் டிராவல் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இது கடும் சவாலான பணி என்பதால் தான் ஆல்டர்னேட்டிவ் டீம் ஆல்டர்னேட்டிவ் ரூட்ல வராங்க. திருநெல்வேலி ரூட்ல ஒருத்தரும், அதே போல கலெக்டர் அலுவலகத்திலிருந்து ஒரு ரூட்டரும் அவங்களும் நெருங்கிட்டு இருக்காங்க. தண்ணீர் இந்த ஸ்ரீவைகுண்டம் பகுதி என்பது ஆறு கடல்ல, இதுல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ல போனீங்கன்னா தாமிரபரணி ஆறு கடல்ல கலக்கக்கூடிய இடம். எனவே மொத்த தண்ணியும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த ஸ்ரீவைகுண்டம் தாமிரபரணி ஆறு. எனவே இது இங்க ஆற்றின் வேகம் அதிகமாக இருக்கிறது, நீரின் அளவும் அதிகமாக இருக்குது. அதே போல அவங்க சொல்றது கூடிய பல இடங்கள்ல வீடுகளே மூழ்கி இருக்கு. 15 முதல் 20 அடி வரைக்கும் அந்த தண்ணீரின் அளவான இருக்கிறது. அதனால தண்ணீர்ல செல்வதற்கும் மிகுந்த ஒரு சவாலான பணியாக தான் இருக்குது. விரைவில் நாங்க அந்த 500க்கும் மேற்பட்ட பயணிகளை நெருங்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில பயணிகள் அங்க இருக்கக்கூடிய அந்த ரயிலில் இருக்கக்கூடிய பயணிகள் சிலவரிடம் பேசிய போது அவர் தங்களுக்கு எந்தவித ஒரு சாப்பாடு அடிப்படை தேவைகள் கிடைக்கவில்லை எனவும் தெரிவிச்சிருக்காங்க. இதே போல ஹெலிகாப்டர் மூலமாகவும் அந்த இடத்துக்கு செல்வதற்கு மீட்பு பணியை தொடங்குவதற்கு பல்வேறு கட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டது. ஆனால் ஹெலிகாப்டர் செல்வதற்கான அந்த வானிலை மற்றும் காலநிலை சரியா இல்லாத காரணத்தால் ஹெலிகாப்டரும் அந்த பகுதிக்கு செல்ல முடியலன்னு கூறப்படுகிறது. தொடர்ந்து பல்வேறு கட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. கூடிய விரைவில் இன்னும் சில மணி நேரங்கள்ல அந்த 500 பயணிகளை பத்திரமாக மீட்டு விடுவோம் என தேசிய பேரிடர் மீட்பு குழு நம்பிக்கை தெரிவித்திருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.